இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து புயல் அபாய எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கூடுதலாக நம்ம இலங்கை நாட்டில் வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு தேவை அப்படின்னு அவங்கள அபாய நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். அது எப்படி தாக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கொஞ்ச நாள் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறதுலே தெரியும், மட்டக்களப்பு பக்கம்னா ரொம்ப சேதங்கள். கடல் தண்ணீரை கொந்தளிக்கிறதுல இருந்து குளங்களோ ஆறுகளோ இப்படி தோட்ட பகுதிகளில் நீர் வந்து தேங்கி வீட்டுகளுக்குள்ள வருது. மழைநீர் வந்து அதிகரித்து சில முழு வீடுகள் மூழ்கிடுச்சு. நிறைய தொடர்ந்து மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறதால அது வீடுகள் மூழ்கி போயிருக்கு. நாங்களே தன்னால் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விஷயம் என்னன்னா, நான் கூட இப்போ கொலம்பூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி ஜெஃப்னா வந்துட்டேன். இந்தியா டேட்ல வந்துட்டு இந்த வீடியோ 26ஆம் தேதி 27 இன்றைக்கு டேட் 27. நான் வீட்லேயே தான் இருக்கிறேன் 2-3 நாளாக. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. பட் குழம்புலையுமே பெரிய மழைன்னா தண்ணி தண்ணி வந்துடும், முட்டுக்காலுக்கு மேலே நிற்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஓகே, இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. அது ரெண்டுக்கு மாவீரர் நாள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குற ஒரு ஐடியாவில் வந்து நான் வெளியில் வந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பெருசாக தண்ணி இல்லை. சரி, ஜஃப்னாவில் வந்து நாங்கள் இருக்கிற அச்சேரி பகுதியில் வந்து எந்த வீட்டு நான் இருக்கிற வாடகை வீட்டில் வந்து பெரிய தண்ணி வந்து இல்லை. ஆனால் ரோடுகள்லாம் பள்ளம்பட்டியிலலாம் தண்ணியெல்லாம் குளம் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில தான் வெள்ளை பாலம்னு சொல்லி ஃபேமஸான ஒரு பாலம் இங்கே இருக்குது. அதில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். என்ன அதிவேகமாக வாகனங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறதால இப்போ நிறைய தடுப்புகள் எல்லாம் போட்டு உலகத்தை குறைச்சி பண்ண சொல்லி வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசையில் வந்து நான் கேட்டேன், வளமையாக நம்ம போய் வர இடம் தானே, ஒருக்கா போகிற வழி தானே, போயிட்டு வளமையாக வர வழியை விட்டு மற்ற வழியால் தான் நாங்கள் வார்த்தைக்காண்டி வந்தோம். நாங்கள் வந்து பார்த்தா நான் சொல்லலை, நீங்களே பாருங்க. நானும் மைக்கோட வீதியில் இறங்க போறேன் இன்னைக்கு. அப்பதான் கொஞ்சம் வியூஸ் ஆச்சு. கடல் மாதிரி இருக்கு. கடல் தூத்து போங்கடா. அதுதான் அப்படி அடி அடிக்குது இல்ல காத்துக்கு. இந்த கண்ணாடியே எங்க வீட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒன்று தெரியுது இல்லைன்னா கண்ணாடி உடைச்சுதான். அது எந்த இடம்? அட பாவமே. இனி ரோட்டுக்கு
தண்ணி வரும் ப்ரோ. என்ன லக்குடா, இங்க பாரு சுத்தி தண்ணியா இருக்கு, ஆனா கடைக்குள்ள தண்ணி இல்லை. கேஸை கொடுத்துட்டு வா வீட்ட. இதெல்லாம் என்ன காத்து, சே அங்க எல்லாம் பனியெல்லாம் மூடி போய் கிடக்கு. என்ன டீ குளத்துக்கு நடுவுல கடை எடுத்து வச்சிருக்கிறேன் நீ. சி குளம் தானே, போட்டு பார்த்து. கொக்கெல்லாம் வந்து நிக்குது டீக்கு. டீக்கு கொக்கு கொக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கடல் தண்ணி நீங்க நினைக்க வேணாம், அது கடல் தண்ணி இல்லை, மழை தண்ணி. அது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இடம் வந்து வளமையா வெட்ட கொடுத்துட்டு ஒரு குளம் மாதிரி. அந்த இடம் குளம், மீனெல்லாம் பிடிப்பாங்க, பட் அவ்வளவு தண்ணி நிற்காது. தொடர்ந்து மழை பெஞ்சாலும் ஒரு தண்ணி நிற்கும், தண்ணி தொடர்ந்து நிற்கும். அதில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி நர்சமெல்லாம் சொல்லியிருக்காங்க. மீன் சில பேர் பிடிக்க நான் பார்த்துருக்கேன். தொண்டமனாருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அது 2 கரையில இருக்கு அந்த வெள்ளை ரோடு, தெரியும், பல பேருக்கு தெரியுமா இருக்கு இந்த வீடியோ பார்க்குறேன். அப்போ நாங்கள் இது வந்து நாங்கள் அந்த வழியான போய் வரும்போதெல்லாம் காடு மாதிரி இருக்கும், அதாவது கரையா இருக்கும். சில இடங்களில் தண்ணி நிற்கும். ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கூடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கரை தட்டுற மாதிரி அவ்வளோ வேகமாக அந்த குளத்தண்ணியே தடுமாறுது. காற்று அப்படியா இருக்கு. வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இப்படி ஒரு ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரியாது. பட் அந்த அதில் பயணம் பண்ணிட்டு போறவங்களுக்கு தான் அவருடைய ரிஸ்க் என்னன்னு தெரியும். பட் விளையாட்டில் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வந்து சிரிச்சு கொண்டு வீடியோ போடுறதுக்காண்டி இது விளையாட்டாக எடுத்துட்டு நினைக்காதீங்க. ரிஸ்க் என்ன, ஓகே அந்த பாலத்தை கடந்து போகலாம்ன்ற ஒரு இடத்துல தான் ஆட்டோ எடுத்துட்டு போனோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே காட்டுக்கு ஆட்டோவே ஓட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சா நின்றுட்டாரு. நானும் பயத்தில் போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இறங்கி என்ன சுச்சுவேஷன் பார்க்கறதுக்கு வந்து நினைக்கிறது அந்த காசு என் கண்ணாடிலாம் பறக்குது. அப்படி ரொம்ப சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. அதோட சொல்ல இல்லாது மட்டக்களப்பில் நடந்துட்டு இருக்கிறது. அடுத்து நம்ம ஊர் தான் மட்டக்களப்பு, திருவண்ணாமலை விட்டா நம்ம ஊர் தான். சும்மாவே யாழ்ப்பாணம் இந்தியாவில் நடந்தாலுமே யாழ்ப்பாணத்துக்கு கூடிய பாதிப்புகள். ஸோ நம்ம நாட்டிலேயே இப்போ இந்த புயல் நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்றப்போ கொஞ்சம் நாங்கள் சேஃப்டாக இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி அன்றாட தேவைக்கு தேவையான சாப்பாடு சாமான் வந்து எல்லாத்தையும் வேண்டி வச்சிருங்க வீட்டில், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பேட்சில் இருந்து முக்கியமான ஐட்டத்தை எல்லாத்தையும் வேண்டி விட்டு வச்சிருங்க. மெழுகுவர்த்தி, பிறகு பவர் பேங்க்ஸ், சார்ஜர் சேர்த்து வச்சுருக்கோங்க, கேண்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, டார்ச் லைட் சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சுருங்க, பிரெட்டு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. ஏன்னா சொல்ல இல்லாத என்ன இப்போ இது நடக்குமெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டை கடையை சுற்றி குளம் மாதிரி இருக்குது. அந்த கடைக்குள்ளே இன்னும் தண்ணி போகல, சொல்லலாம் வந்துடும் அந்த தண்ணி. இப்போ இங்கே வரைக்கும் தண்ணி நிற்கிது, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் விட்டு வந்துடும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா, கடையை நீ திறக்கிறேன்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் திறக்கிற மாட்டார். ஏன்னு கேட்டேன், இனி பாம்பு எல்லாம் வந்து விட்டு தங்கி நிற்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு. நான் ஏற்கனவே எனக்கு பூச்சினாலே பயம், சரியா, பாம்புன்னா இன்னும் பயம். அது இன்னும் முக்கியம். ஏனெண்டா அதுகளுக்கு வாழ்ற உலகம் தானே இது. ஸோ அதுகளோட சேஃப்டிக்காண்டி அதுகள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இடம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். நம்ம வீட்டுக்கு வந்துருக்குன்னு சொல்லி நாம அதை கடிக்க போய் அதுங்களை கடிக்க வந்து நம்ம வீட்டு அது பாய்ச்சில் போகிறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஃபுட்டில் குப்பை இருக்கிற இடங்கள், இனி இது குப்பை இருக்கிற இடங்கள்னு சொல்லலாது. இந்த தண்ணி வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லா இடமுமே குப்பை ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருப்போம், சரியா. கரண்ட் எப்படியுமே சில நின்று வந்து இப்போ இன்றைக்கும் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் கரண்ட் நின்று வந்துச்சு. நேற்று இந்த ஹஸ்பண்ட் கடை இருக்கிற ஏரியா அவரங்காலில் கரண்ட் நின்று வந்துச்சு. ஸோ சேஃப்டியாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. தேங்க்யூ.